ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாவ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஒரு என்னடா மாஸ்க் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு திகிலான ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். என்ன வீடியோனா எஸ் ஆர் நோ சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த வீட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். வாங்க உள்ளே போய் மிச்ச மீதியெல்லாம் நம்ம உள்ளே போய் பேசிக்கலாம். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? கண்ணுலயே தெரியுது மரண பீதி. சரி, உள்ள போய் என்ன எது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, உள்ள வாங்க போகலாம். கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கிற மாதிரி. ஐயோ, பயமா இருக்கு. உள்ள போய் அழலாம். ஹலோ, மே ஐ கம் இன்? இங்க வாடி, ஒரு நிலையில பார்த்தாலே பயமா இருக்குது. இதுல யாருமே கிடையாது. கிச்சனுக்குள்ள வேண்டாம். சரி, ஓகே, நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரூம்லயா ஹால்லயா? ஹால்லே மெயின் பக்கத்துல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து கேண்டில் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம். 4 பேருக்கு முன்னாடி ஒவ்வொரு கேண்டில் இருக்குது. இது வந்து சாலை ஆடுறோம். நான் மெதுவாக தான் பேசுகிறேன். இந்த எக்கோலாம் உங்களுக்கு வீடியோவில் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இது என்ன கேட்குன்னா, இப்போ நாங்கள் வந்து சாலி ஆடிட்டேன் கேட்கும்போது அந்த டைலாக சொல்லும் போதே பயமா இருக்கு. என்ன ஆடியா அப்படியே திகிலா உட்காந்துட்டு இருக்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றா? இது என்ன கேம்னா சாலி ஆர் யூ தேர் நாங்க கேட்போம். ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்கும். இங்கே வந்து நாங்கள் பென்சில் வச்சுருக்கோம். இந்த பென்சில் வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி எஸ்ல நின்றுச்சுன்னா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம ஓடணும். மிச்சால பேப்பர் கேம் பண்ணுறது என்னது எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதுவும் இல்லாமல் அப்படியே இருந்தாங்கன்னா நோலே வரும். அது கேண்டில் வந்து கொஞ்சம் ஷேக்கியோ இல்லை வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகிற கண்டிஷன் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் அவங்க கடவுளை நினைப்போம். சரி, ஓகே, நிறைய ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் சவுண்ட் வச்சு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஆலியாவை பார்த்து யாரும் வந்து வரல. ஆலியா பக்கம் யாரும் வரல. ஜஸ்ட் யார் ட்ரை பண்ணுறா? நான் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கிறேன். சரி, ஆலியா என்னையும் ட்ரை பண்ணு. கேண்டெல்லாம் கொஞ்சம் ஆல்ஃபியை பிடிச்சிருக்கு போல. கேண்டில் ஆக்சுவலி அப்போ மூச்சு பார்த்தா தான் பயமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆலியா கேட்டப்போ எந்த மூமெண்ட்டுமே இல்லை. ஆனால் ஆல்ஃபி கேட்டோன்னே கேண்டில் எல்லாம் கொஞ்சம் ஷேக்கி ஆகுது. பென்சிலும் லைட்டாக ஷேக் ஆன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னு தெரியல. பசங்களே, ஆல்ஃபி ரொம்ப பிடிச்சிருக்கோம். இப்ப வேற நைட்டெல்லாம் பொழுப்பா. இப்பதான் போயிட்டு அப்படி இப்படி எல்லாம் பேசுவா. ஒருவேளை உனக்கு எல்லாம் ஃப்ரெண்ட் இருக்காங்களோடி? சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட சித்தி நீங்க ட்ரை பண்ணுங்க.
கூட பிடிக்கல. Emotional damn. நானே ஒரு பேய் கேமரா பார்ப்போம் எந்த ஒரு சூரிய எந்த ஒரு சூரிய ஓகே இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். சும்மா ஒரு வார்த்தைக்கு ரெடி பண்ணட்டா சொல்லட்டாமா கேட்டு அதுக்கே சொல்றா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன நடக்கும் பார்க்கலாம். எனக்கு வேற கனவுல எப்ப பாரு இந்த கோஸ்ட் ட்ரிக்ஸே வரும். நான் வேற இந்த கேம் ஆட போறேன், பார்க்கலாம். சாலி சாலி சரி செகண்ட் டைம் வந்துச்சு. சரி ஓகே, நானும் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டே கேட்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் நான் மட்டும் கேட்டுட்டேன், ஒரு 4 சேர்த்து கேட்கலாம். அப்ப என்ன பண்றது பார்த்து. சாரி சாரி ஆவிடு
லாஸ்டா ஒரு வாட்டி ட்ரை பண்ண போறோம். அது என்னன்னா, சரி இது யதார்த்தமா நடந்துச்சா இல்லை உண்மையிலேயே நடந்துச்சான்னு என்னோட ஆஃப் ஆன கேண்டில் இன்னொரு வாட்டி கூட ஆன் பண்ணிட்டு நாங்கள் 4 பேருமே சேர்ந்து சொல்ல போறோம். 4 பேரோட கேண்டில் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நாங்கள் இங்கே இருந்து போயிடும். அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா நாங்கள் இங்கே இருக்க விரும்பல. ஏன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை காத்துல அசிச்சா இல்லை நாங்க மூவ் ஆனதுல ஆஃப் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. சரி எப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடலாம். கடல் நம்ம பக்கம் தான் இருப்பாங்க. சரி ஓகே, நம்ம லாஸ்டா ஒரு வாட்டி சாரி ஆடுது ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாம். என்ன நடக்குது பார்க்கலாம். ரெடியா? 4 பேர் ரெடியா இருக்கீங்களா? கடைசி மாதிரி என்ன தனியா ஓடிடும். என்ன தனியா எல்லாம் ஓடிட பாருங்க. ஓகே, கடைசி வரைக்கும் எப்படி எடுக்கிறது சத்தியம் பண்ண கேட்கும். சரி ஓகே, சொல்லலாமா? சாரி சாரி யாருமே என்னோட கேமரா ஆஃப் ஆகுது. நம்ம ஒரு வாட்டி சொல்லுங்க. இந்த பேய் கேமரா ரொம்ப பிடிச்சு போச்சு. இங்கே அது இப்படி எனக்கு மட்டும் ஆஃப் ஆகும். என்னடி பென்சில் வேற கீழ விழுந்து கிடக்குது. சரி ஓகே, நம்ம ரெண்டாவது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி சொல்லிட்டு விடக்கூடாதான். 3 வாட்டி சொல்லணுமா? ஓகே, ஒரு வாட்டி சொல்றதுக்கே என்னோட கேமரா என்னோட கேண்டில் ஆஃப் ஆயிடுச்சு. இவங்களுக்கு பார்க்கல. எப்படி 3 டைம் பார்க்கல. சரி ஓகே, இந்த கேம் நம்ம பண்ணும்போது 3 வாட்டி சொல்லிட்டு தான் விடணும். ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்றதுக்கு என்னோட கேண்டில் என் பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. என்ன என் கேண்டில் எப்போ பாரு ஆஃப் ஆகிட்டே இருக்குது. ப்ராமிஸா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எதுவுமே பண்ணல. நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடா எங்களுக்கெல்லாம் நடக்குது. ஓகே, அதுவும் நம்ம பென்சில் வேற தானா கீழே இறங்கிடுச்சு. எனக்கு பயமா இருக்குது. ஓகே, செகண்ட் டைம் நம்ம பார்க்கலாம். சாரி சாரி இதோட முடிச்சுட்டு போயில. பசங்க வேற இருக்காங்க. நைட் டைம் அன்டைம்ல வந்து இந்த கேம் ஆடுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. இதுல தப்பா என்னெல்லாமோ நடக்குது. சார்லி சார்லி இப்படி சரி ஒரு வாட்டி கூட நம்மளுக்கு ஏதாவது எடிட் பண்ணி பார்க்கலாமா? அது ஒரு இது இருந்துச்சுல்ல. நம்ம இந்த சேலஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கோஸ்ட் டிடெக்டர் ஆப்பை வச்சு நம்ம இப்போ பக்கத்தில் ஏதாச்சும் இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கேம்ல என்ன சொன்னா எதிர்பார்க்காத மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனா உண்மையே நாங்க எதுவும் ஆக்ட் பண்ணல. அது உண்மையே நடந்த சம்பவம். நாங்களே எதிர்பார்க்கல. இந்த நேரத்தை நாங்க விட்டுட்டு ஓடணும். இருந்தாலும் கொஞ்சம் மனசு விதப்படுத்திட்டு இன்னொரு சேலஞ்ச் கூட பண்ணலாம்னு இருக்கிறோம். அது என்ன சேலஞ்ச்னா, நாங்க வந்து கோஸ்ட் டிடெக்டர் ஆப் வச்சு இங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஏதாவது லேக் டைப்பிங் ஏதாச்சும் இருக்கான்னு நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அந்த ஆப் இதுதான். ரெட் கலர் லைட்ல பிங்க் ஆச்சுன்னா நம்ம பக்கத்துல ஏதாவது பேக் டைப்பிங் இருக்குன்னு அர்த்தம். இது உண்மையா பொய்யான்னு தெரியல. நம்ம எதுக்கு ஒரு வாட்டி இதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ வந்து இது ஆனில் தான் இருக்குது. நம்ம இருட்டான ஒரு இடத்துல இப்படி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃபைனல் பண்ணுவோம். இங்கே ஏதாச்சும் இருக்காங்க. வாங்கி நான் மட்டும் தனியாக போயிட்டு இருக்கேன். வாங்க லைட்டாக ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணுவோம். எங்க கூடிய வாங்கி இருக்கா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கார்னரில் வந்துருக்கோம். இங்கே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஃபைனல் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஏதோ நம்ம எங்களோட ரைட் சைடுல ஏதோ ஒண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணதுல ரொம்ப பயந்துட்டோம். செகண்ட் டைமும் வந்து நாங்க பண்றதுக்காக வந்து நிக்கிறோம். பார்த்தா கிடைக்கும் பக்கத்துல இருக்கிற மாதிரியே காமிக்குது. அதுவும் எங்க பக்கத்துல நெருங்கி வர மாதிரி இவ்வளவு நேரம் இங்க எங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி காமிச்சு, ஆனா இப்ப சடனா எங்க போச்சுன்னு தெரியல. அது எங்களை பார்த்து பயந்து போகுதா? பாத்தீங்களா லைட் எரியுது. அது எங்க பக்கத்து இப்போ ரொம்ப பக்கத்துல நிறைய இருக்குது. கேமரா ஏதாவது வரணும். அந்த நோக்கி வருகிறது. போரடி பக்கத்துல இருந்து உண்மை இது உண்மையே பொய்யான்னு தெரியல. நாங்க வேற இருட்டுல வேற நிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பக்கத்துல இருக்க மாதிரி இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, இது பக்கத்துல டேய் நம்ம சென்டர்ல வந்து நிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கீழே ட்ரை பண்ணி எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நம்ம பசங்க எல்லாம் பாதியில எங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க. பசங்களே ரொம்ப பயப்பட்டு ஓடி வந்துட்டாங்க. நாங்களே அன்எக்ஸ்பெக்டடா எங்களுக்கு எல்லாம் நடந்துச்சு. நாங்க சரி சும்மா ஒரு ஃபன்னா போய் பண்ணலாம்னு பார்த்தா அவங்க உள்ள நடந்தது இப்படி. இந்த காத்துக்கு விழுந்துச்சா இல்ல நாங்க ஷேக் பண்ணதுல கேண்டில் ஆஃப் இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி விழுந்துச்சுன்னே தெரியல. அந்த பாட்டுக்கு எல்லாம் விழுந்துச்சு. அவங்களே பயந்துட்டு சரி ஓகே அந்த ஆப்பை வச்சு ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்த்தோம். அந்த ஆப்ல வர அந்த ரெட் லைட் நாங்க இருக்கிற ஏரியாவில் எங்க பக்கத்துல வர பார்த்து வச்சு அதெல்லாம் பார்த்து பசங்க பயந்து ஓடியே போயிட்டாங்க. அப்புறம் நானும் என்னோட சிஸ்டர் இருந்தா சரி இதை முடிச்சுக்கலான்னு கையில பிடிச்சுக்கிட்டே அந்த ஆப்பை வச்சு முடிச்சு விட்டுட்டோம். ஓகே, இந்த மாதிரி கோஸ்ட் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் நீங்க தனியா வீட்டுல பண்ணிடாதீங்க. நாங்க ஒரு சேலஞ்சுக்காக பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். ஒரு பயங்கரமான த்ரில்லர் மூவி பார்த்தோம், ஹாரர் மூவி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப பயமா இருந்துச்சு. பசங்க எல்லாம் பாவம் ரொம்ப பயந்துட்டாங்க. ஓகே, நீங்களும் இதை ட்ரை பண்ணாதீங்க. நாங்க சும்மா ஒரு சேலஞ்சுக்காக போனோம். ஆனா எங்களுக்கு அது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோவை நாங்க இதோட முடிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். அதையே பயந்துகிட்டே சொல்றாங்க. இன்னும் அந்த பயத்துல இருந்து வரல. அதெல்லாம் சும்மா தான். நீங்க அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு தைரியமா இருக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சா ஃபேமிலி. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல நாங்க சந்திக்கிறோம். பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இது இருட்டான இடத்துல மட்டும் டிடெக்ட் பண்ணுது. மற்றபடி இந்த ஆப்பில் அப்படி வேறு எதுவுமே பெருசாக கோஸ்ட் மாதிரி எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், நான் வெளிச்சமாக இருக்க இடத்துல வச்சா இதில் வந்து எந்த ஒரு லைட்டுமே வரல. பட் நான் வந்து இருட்டாக இருக்க இடத்துல கொண்டு போனால் மட்டும் லைட்டு பிளிங்க் ஆகிற மாதிரியே காமிக்குது. இப்போ நான் லைட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட் இருக்க ஏரியாவில் போனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே லைட்டை போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், லைட்டு போட்ட பிறகு அப்படி ஏதோ சென்டரில் வர மாதிரி காமிக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஃபேக் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே
ஒரு அல்காரிதம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் நடக்குது. இது ஒரு ஒரு இதை நம்பி யாரும் இதை வச்சுட்டு இதை ஃபாலோ பண்ணாதீங்க, ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ ஃபேக்காக ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கர்டனில் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு உருவம் மாதிரி தெரிஞ்சிச்சு. ரைட்டு ரிவ்யூ எல்லாம் இப்போ கொடுக்க முடியும். ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு லைட் வர மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஃபேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 செகண்ட் ஆன மேலே ஒரு ரேண்டமாக ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிக்கிட்டு அப்படியே அது பிளிங்க் ஆகி போகுது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இதில் நம்ம சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவும் கிடையாது. சும்மா ஒரு பயம் காட்டுற பசங்களுக்கு பயம் காட்டுறது, ப்ராங்க் ஏதாவது வீடியோ பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதை வச்சுட்டு பெரிய அளவில் எந்த ஒரு இல்லை. ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டோம், இதே மாதிரி தான் வருது. பார்த்துங்களா, கொஞ்ச நேரம் பிளிங்க் ஆகும், அப்புறம் நம்ம பக்கத்தில் வர மாதிரியே காமிச்சிட்டு அப்படியே விட்டுறது. இதெல்லாம் உண்மையாக இருந்தால் எவ்வளோ கோஸ்ட்டுங்களை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கோஸ்ட்டுங்கிற ஒன்றே கிடையாது, பட்டு ஏதோ ஒரு நமக்குள்ளே இருக்க ஒரு வீக்னஸை தான் நம்ம கோஸ்ட்டாக பார்க்குறோம். மற்றபடி பார்த்திங்களா கொஞ்ச நேரத்துலேயே அது ஒரு சென்டரில் வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போ அந்த கர்டன் ஒரு மாதிரி ஷேக்கி ஆகிட்டு அதில் ஒரு மாதிரி ஒரு 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 ஃபேட் அவுட் மாதிரி ஏதாவது ஒரு உருவம் தெரிஞ்சுட்டு பார்த்திங்களா லாஸ்ட் டைம் இருந்த மாதிரியே அப்படி தெரிஞ்சுட்டு கட் ஆகுது பார்த்திங்களா. கர்டனில் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு ஃபேக் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் வந்து மேலேருந்து நாங்கள் ஒரு கேம் ஆடினோம். அந்த கேமை பொறுத்த வரைக்கும் காற்றுல தான் எங்களுக்கு தெரிஞ்சு மேபி நல்லா அந்த இடத்துல நாங்கள் ப்ளே பண்ணிட்டு இருந்தப்போ மழை வர்றதுக்கான ஒரு அறிகுறியெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஒரு மேபி அந்த மழையினால கூட அந்த காற்றுல வந்து எல்லாத்துக்கும் விழுந்திருக்கலாம், கேண்டில் அணிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இதை வந்து மக்களுக்கு ஒரு கோஸ்ட் இருக்குங்கிற மாதிரி நான் கன்வே பண்ணலை. ஒரு கோஇன்சிடென்ட்டாக நடந்துருக்கலாம். நாங்கள் போன நேரம் மழைக்கு காற்று நல்லா வந்திருக்கும், அந்த நேரம் வெளியே அந்த விண்டோட சவுண்டு இதெல்லாம் கேட்டிருக்கலாம். எங்களுக்கு அந்த நேரம் ஒரு இருட்டில் வேறு அன்டைமில் உட்காந்துட்டு இருந்தனால நாங்கள் என்ன பண்ணோம் ஏதுக்கணும்னு எங்களுக்கே இன்னும் ஒரு ஐடியா இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பண்ணது ஆனால் அந்த இடத்துல நாங்கள் பண்ணது எல்லாமே எங்களோட ஒரிஜினல் இதை தான் நாங்கள் காமிச்சோம். ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக இருட்டாக வேற இருந்துச்சு. இருட்டில் நாங்கள் வந்து அந்த கேம் ஆடினது ரொம்ப பசங்க வேற பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள வேற பயத்தை கண்ட்ரோல் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகலான்னு தான் நாங்கள் அந்த வீடியோ எடுத்தோம். அதனால நீங்கள் வந்து அதை பற்றி பயப்படாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு வீடியோக்காக தான் நாங்கள் அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறோம். ஓகே, அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பாய்.